நேத்து கேப்டன் மில்லர் படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் நடந்துருந்துச்சு. ஸோ இந்த ஈவெண்ட்ல வந்துட்டு பிரபல ஆங்கரான ஐஸ்வர்யா அவர்களுக்கு ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் தனுஷோட ஃபேன் ஒருத்தர் கொடுத்திருந்தாரு. அண்ட் அந்த வீடியோ இப்போ சோஷியல் மீடியால பயங்கர வைரலா பரவிட்டு இருக்க நேரத்துல இப்போ ஐஸ்வர்யா அவர்கள் ஒரு ஸ்டோரி ஒன்று போட்டிருக்காங்க அவங்களோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ல. அந்த ஸ்டோரியில அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் கிரவுட்ல இருக்கும் பொழுது ஒரு பையன் என்கிட்ட ரொம்ப தவறா நடந்துக்கிட்டான், என்னை தொடக்கூடாத இடத்துல தொட்டுட்டான், உடனே அவனை நான் பிடிச்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் அது மட்டும் இல்லாம அவன் என்கிட்ட தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணான். அவனை இன்னும் கெட்டியா பிடிச்சி அந்த இடத்துலயே அவன் என்கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சேன், என் காலில் விழ வச்சேன். இந்த உலகத்துல நிறைய நல்ல மனுஷங்க இருக்காங்க, என்னை சுத்தியும் நல்ல மனுஷங்க நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு சிலர் இருக்கிற காரணத்தினால எங்களால இந்த மாதிரி இடங்களுக்கு போகவே முடிய மாட்டேங்குது, எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு இந்த மாதிரி இடங்களுக்கு போறதுக்கே அப்படின்ற மாதிரி அவங்களோட ஸ்டோரியில போட்டிருந்திருக்காங்க. ஆல்ரெடி ஐஸ்வர்யாவுக்கு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. சரக்கு அப்படின்ற படத்தோட ஆடியோ லான்ச் டைம்ல இவங்க தான் அந்த ஷோ ஹோஸ்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த நேரத்துல கூல் சுரேஷ் அவர்கள் இவங்க கழுத்துல ஒரு மாலையை போட ட்ரை பண்ணியிருந்தாரு. அந்த டைம்ல இவங்க பயங்கர கோபம் அடைஞ்சிட்டாங்க. அண்ட் அந்த விஷயம் எல்லாத்தாலையும் பேசப்பட்டிருந்துச்சு. அண்ட் கூல் சுரேஷ் அவர்களும் இவங்க கிட்ட பகிரங்கமா மன்னிப்பு கேட்டிருந்தாரு. அண்ட் அவர் மன்னிப்பு கேட்கிற மாதிரி ஒரு வீடியோவும் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறமா கூல் சுரேஷ் அவர்கள் அந்த மாதிரி எந்த நிகழ்வும் பண்ணவே கிடையாது. இப்போ மறுபடியும் இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அண்ட் இதை பார்த்த நிறைய நெட்டிசன்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஐஸ்வர்யா அவங்களோட லைஃப்ல அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னேறிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி நிகழ்வு காரணமாக அவங்களோட நடிப்பு கனவெல்லாம் தகர்ந்துகிட்டு இருக்கு. தயவு செய்து இந்த மாதிரி இவங்களுக்கு மட்டும் இல்ல, எந்த பெண்களுக்கும் இந்த மாதிரி பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஒரு சிலர் இருக்கிற காரணத்தினால நிறைய பெண்கள் இந்த இதுக்குள்ள வரத்துக்கே ரொம்ப பயப்படுறாங்க. தயவு செய்து இந்த மாதிரி விஷயங்களை யாரும் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் ஐஸ்வர்யா அவர்களுக்கு இந்த இடத்துல பயங்கரமான சப்போர்ட்டும் நிறைய கிடைச்சிக்கிட்டு இருக்கு.